ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனல்ல மார்கழி மாதத்தின் சிறப்பு பதிவாக சிவானுபவத்தில் 2வது நாளாக இன்றைய தினம் நாம் பஞ்சபூத தலங்களில் நீர்த்தலமாக விளங்கக்கூடிய திரு ஆனைக்காவல் திருத்தலத்தை பத்தி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. திருச்சிக்கும் அருகே இருக்கக்கூடியது திரு ஆனைக்காவல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான திருத்தலம். அழகான கோயில். இந்த கோயிலுக்கு போனா இந்த பிரகாரங்கள்ல நடந்து பார்க்கிற போதும் சரி, இந்த அம்பாளையும் இறைவனையும் வழிபடும் போதும் சரி, மனதுக்கு அப்படி ஒரு இதமான ஒரு மகிழ்ச்சியை கண்டிப்பா பெற்றுத்தரும். இந்த கோயில்ல காலையில மார்கழி மாசத்துல நீங்க ஒரு முறை கண்டிப்பா போய் பாருங்க. அந்த சிவ அனுபவமே ஒரு வித்தியாசமா இருக்கும். அம்பாள் பஞ்சபூத வடிவங்களிலேயும் இறைவனை வழிபாடு செய்தாள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அதுல ஒன்றுதான் நீரின் தன்மையாக இறைவனை அவள் வழிபட்டாள். நீரை லிங்கமாக்கி அம்பாள் ஜம்புகேஸ்வரர் அப்படிங்கிற நாமத்தோடு இங்கே இறைவனை வழிபாடு செய்ததாகவும் ஒரு வரலாறு உண்டு. வெண்ணாவல் மரத்துக்கு கீழே இறைவன் இங்கே எழுந்தருளி அருள் புரிந்தார். ஜம்பு என்கின்ற மகரிஷிக்கு அருள் புரிந்த திருத்தலமாகவும் இந்த திருத்தலம் விளங்குகிறது. இந்த ஆலயத்தை பத்தி சொல்லும் போது இந்த வரலாறை சொல்லாம இருக்கவே முடியாது. அம்பாள் வழிபாடு செய்த இந்த லிங்கம் இருக்கு பாத்தீங்களா, அது அப்படியே வெண்ணாவல் மரத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சுயம்பு லிங்கம். சின்ன வடிவத்துல தான் சுவாமி இருப்பார். சிறிய மூர்த்தம் தான். இந்த ஆலயத்துக்குள்ள இன்னைக்கு நாம போய் வழிபடுற முறையெல்லாம் அன்னைக்கு இல்லை. அன்னைக்கு ஒரு மரத்தடிக்கு கீழே தான் சுவாமி இருந்தார். எல்லா ஜீவராசிகளும் சென்று அந்த பெருமான வழிபாடு செய்யும். அதுல அங்க வாழ்ந்த ஒரு யானை தினம்தோறும் காவேரியில நீராடி விட்டு வந்து இந்த பெருமான வழிபாடு பண்ணிட்டு தான் அது போகும். அப்படி வழிபாடு செய்கின்ற போது ஒரு நாள் அந்த மரத்துக்கு மேல ஒரு சிலந்தி பூச்சி ஒன்று வாழ்ந்துட்டு இருந்தது. அந்த சிலந்தியும் தினந்தோறும் பெருமாளை வழிபாடு பண்ணும். அப்படி வழிபாடு செய்கிற போது அந்த சிலந்திக்கு ஒரு யோசனை, இந்த சுவாமி மேல காஞ்சி போன சருகெல்லாம் இப்படி விழுதே, இந்த சருகெல்லாம் விழாம இருக்கிறதுக்கு மனுஷங்கன்னா ஏதாவது ஒரு கோயில் கட்டுவாங்க, நம்மளால என்ன பண்ண முடியும், ஒரு சாதாரண சிலந்தி தானே நம்ம அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தது. ஒரு நாள் அதுக்கு ஒரு யோசனை, நம்மளால கூடு கட்ட முடியும், கோயில் தான் கட்ட முடியாது, கூடு கட்டலாமே அப்படின்னு அது என்ன பண்ணுச்சு, தன்னுடைய வாயில் இருந்து வருகிற எச்சில் நூலால மிக மிக கஷ்டப்பட்டு ஒரு அழகா ஒரு வலை பின்னி வச்சுது. காஞ்ச சருகெல்லாம் வலையில தான் விழுந்தது, அதை தாண்டி கீழே விழல. அதுக்கு ஒரே மகிழ்ச்சி, ஒரே சந்தோஷம். அப்பா, சாமி மேல இப்படி சருகு விழாம பண்ணிட்டோமே அப்படிங்கிற ஆனந்தத்தில் அது இருந்தது. அன்னைக்குன்னு பார்த்து வந்த அந்த யானைக்கு ஒரு ஆச்சரியம், கீழே ஒரு சருகு கூட இல்லையே, என்ன மரத்துலேருந்து ஒண்ணுமே விழலையா, எல்லா சருகும் எங்க போச்சு அப்படின்னு அந்த மரத்தை அப்படி நிமிர்ந்து பார்த்துதா, மேல அந்த வலையில அந்த சருகெல்லாம் கிடக்கு. அப்படியே அந்த நூல் சாமி மேல தொங்குது. இத பார்த்த உடனே யானைக்கு கோபம். இந்த சிலந்திக்கு அறிவு இருக்கா? அறிவு கெட்ட சிலந்தி. எச்ச நூலெல்லாம் அப்படி சாமி மேல படுற மாதிரி கூடு கட்டி வச்சிருக்குதே, இதை என்ன பண்றேன் பார் அப்படின்னு தன்னுடைய துதிக்கை வேகத்துல அப்படி ஒரு தட்டு. யானை வேகத்துக்கு தட்டினா என்ன ஆகும்? கூடு பிஞ்சு போச்சு. சிலந்திக்கு ரொம்ப வருத்தம். என்னடா இந்த யானை இப்படி பண்ணிருச்சே, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு கட்டினேன், இந்த யானை இப்படி தட்டி விட்டுட்டு போயிடுச்சே. மனம் தளரல, மறுபடியும் கட்ட ஆரம்பிச்சுது. இது கட்ட, அது தட்ட, இது கட்ட, இது தட்ட, தினம் இதுதான் வேலை. ஒரு நாள் சிலந்திக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு. இன்னைக்கு இந்த யானையை நான் ஒரு வழி பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு, இத்துணோண்டு ஜீவன்க அது போய் அவ்வளோ பெரிய யானை ஏதாவது பண்றேன் அப்படின்னு என்ன பண்ணுச்சு, நேரா உள்ள போய் அதனுடைய துதிக்கையில நுழைஞ்சு கடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இயற்கையாகவே சிலந்திக்கு விஷத்தன்மை உண்டு. இந்த கடிக்க 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 வலி தாங்க முடியாத யானை தன்னுடைய துதிக்கையை தானே தரையில ஓங்கி ஓங்கி அடிச்சுது. அடிச்ச வேகத்துக்கு யானையும் செத்து போச்சு, அடிபட்ட வேகத்துக்கு சிலந்தியும் செத்து போச்சு. இது இரண்டுத்துக்கும் சிவபெருமான் பாருங்க எப்பேற்பட்ட ஒரு நிலையை கொடுக்கிறார். இந்த யானை என்னை காவல் பண்ணி என் மேல ஒரு எச்ச நூல் கூட படாம என்னை காப்பாற்றணும்னு நினைச்சது இல்லையா, அதனால சிவபூத கணங்களில் ஒன்றாக போக கடவுது அப்படின்னு அவர் அங்க அனுப்பிச்சு விட்டுட்டார் யானைய. அந்த யானை பின்னாளில் சிவகண தலைவராக மாறியதாமா. இந்த சிலந்தி பாவம் வாயிலேருந்து வந்து அந்த எச்சில் நூலால் இப்படி கூடு கட்டுச்சு பார்த்தீங்களா, அந்த புண்ணியம் எவ்வளவு உயர்வானதுன்னு மக்களுக்கு தெரியணுமா, சிவபெருமானுக்கு நாம் செய்யக்கூடிய கைங்கரியம் எப்பேற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் என்ன பண்ணாரு, இந்த சிலந்தியை கொண்டு போய் கோச்சங்க சோழ சக்கரவர்த்தியாக பிறக்க செய்தார். கோச்சங்க சோழனாக அவர் பிறந்த பிறகு சோழ சக்கரவர்த்தி 70 சிவன் கோயில் கட்டினாருங்க.
மாடக்கோயில் என்கின்ற அமைப்பை அவர்தான் கட்டினார். அவ்வளவு அழகா இந்த கோயில் அமைச்சிருப்பார். இந்த கோயில நீங்க பார்க்க 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 ஆச்சரியம். பெரிய பெரிய பிரகாரங்கள். இந்த கோயில்ல அம்பாள் சன்னதியிலேருந்து சுவாமி சன்னதிக்கு வரத்துக்குள்ள பல பேருக்கு கால்வலியே வந்துரும். அவ்வளவு பெரிய சன்னதிகளாக இந்த ஆலயத்தை அமைத்திருக்கிறார் கோச்செங்க சோழன். கோயில் சுமார் 18 ஏக்கர், 5 பிரகாரம். அப்ப பார்த்துக்கோங்க இது எவ்வளோ பெருசு இருக்கும் அப்படின்னு. இந்த கோயில்ல சுவாமி நமக்கு காட்சி தரக்கூடிய நாமம் ஜம்புகேஸ்வரர் அப்படிங்கிற நாமத்தோடு இறைவன் சுயம்புவாக காட்சி தருகிறார். காவேரியில நீர் பெருகிருச்சுன்னா சுவாமிக்கு மேல் மட்டத்துக்கு நீர் வந்துடும். நீர் குறைய குறைய இங்கேயும் கீழே குறைஞ்சிக்கிட்டே வரும். ஆனால் எப்பயுமே இங்கே இருக்கக்கூடிய தண்ணீர் வற்றாது. ஏன்னா தண்ணீராலே தான் அம்பாள் இந்த லிங்கத்தை வச்சு பூஜை செய்தார் அப்படிங்கிறதுனால தண்ணீருக்குள்ளே தான் சுவாமி இருப்பார். ஜம்புகேஸ்வரர் அப்படின்னு சுவாமிக்கு பேர். சுவாமியினுடைய வாசல் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். நாம போகிறதுனா கூட உள்ள குனிஞ்சு தான் போகணும். அந்த அளவுக்கு மிகச்சிறிய வாசலாகத்தான் இதை அமைத்திருப்பார்கள். அதே மாதிரி இந்த கோவிலினுடைய நாயகியை பற்றி சொல்லணும். அகிலாண்டேஸ்வரி அன்னை. நம்முடைய நவராத்திரி பதிவில் கூட நான் இந்த அம்மாவை பற்றி நான் பேசியிருக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க அதை போய் பாருங்க. முழுக்க முழுக்க அந்த அம்பாளினுடைய சிறப்பு அதில் நான் சொல்லியிருப்பேன். அழகான அம்பாள், பார்த்துட்டே இருக்கலாம் அந்த அம்பாளை. ஒரு 6 அடிக்கு மேலே உயரமான ஒரு அம்பாளை ஒரு கருவறைக்குள்ள நம்ம பார்க்கிற போது அவ்வளவு ஆச்சரியமாக இருக்கும். அவ்வளோ அற்புதமான ஒரு அலங்காரம். அந்த அம்பிகைக்கு ஆதிசங்கரர் ஸ்ரீசக்கரத்தை பிரதிஷ்டை பண்ணணும்னு நீண்ட காலம் காத்திருக்கிறார். வெள்ளம் அடிஞ்ச பாடில்லை, காவேரியில ஓடுது, என்ன பண்றது? அதனால தாடகங்களாக மாற்றி அந்த அம்பிகையினுடைய திருச்செவியிலே அதை சாற்றுவித்தார் அப்படிங்கிறத இன்னைக்கும் நாம் அந்த தாடகங்களை பார்க்கும்போது அவ்வளவு அழகா இருக்கும். அவ்வளவு அற்புதமா அந்த அம்பாள் அகிலத்தின் நாயகி. அங்க அம்பாளுக்கு பேரு அகிலாண்டேஸ்வரி அப்படின்னு பேரு. இறைவன் பல அற்புத வண்ணங்கள்ல வடிவங்கள்ல நமக்கு காட்சி தந்தாலும் இந்த கோவில்ல சுவாமிக்கும் அம்பாளுக்குமான பந்தம் இருக்கே, அது ஒரு அற்புதமான பந்தம். இந்த கோயில்ல திருக்கல்யாணம் கிடையாது. ஏன் திருக்கல்யாணம் கிடையாது அப்படின்னா, இங்க சுவாமி அம்பாளுக்கு உபதேசம் செய்தாராமா, மாணவியா ஏத்துக்கிட்டாராம். அதனால அவர் ஒரு குருவாகத்தான் இறைவனை வழிபாடு செய்கின்றார். இன்னைக்கும் இந்த கோயில்ல ஒரு அதிசயம் உண்டுங்க. தினந்தோறும் அம்பாள் போய் சிவபெருமான பூஜை செய்வார். உச்சி காலத்து பூஜையின் போது இங்க இருக்கக்கூடிய சிவாச்சாரியார் அம்பாளைப் போலவே ஒரு புடவை உடுத்தி கொண்டு நேர சிவபெருமானுடைய சன்னதிக்கு சென்று பூஜை செய்வார். அது அம்பாளே செய்கின்ற பூஜைக்கு இணையானது. ரொம்ப ரொம்ப விசேஷம். திருவானைக்காவல் போறீங்கன்னா கண்டிப்பா இந்த பூஜையை பாருங்க. அம்பாளே அன்றாடம் பூஜை செய்கின்றார். என்னுடைய வழிபாடு எப்போதும் இந்த பெருமானுக்கு இங்கு உண்டு அப்படின்னு காட்டக்கூடியதாகவே அது அமைந்திருக்கும். அதனால இந்த கோவில்ல குரு ஒரு சிஷ்ய எப்படி இருப்பாங்களோ அந்த தத்துவத்துல சுவாமியும் அம்பாளும் இருக்கிற காரணத்தினால இந்த கோயில்ல சுவாமிக்கும் அம்பாளுக்கும் திருக்கல்யாண வைபவம் அப்படிங்கிறது கிடையாது. சுவாமி இங்கு உபதேச மூர்த்தியா இருக்கிறதுனால ஞானத்தையும் கல்வி நலனையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான திருத்தலம் இந்த திருத்தலம். அன்னை அகிலாண்டேஸ்வரி தாயாராக அருளக்கூடிய திருத்தலம். சிவபெருமானுடைய அனுபவத்தை குளிர குளிர பெறணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த கோயிலுக்கு போய் ஜம்புகேஸ்வரரை வழிபாடு பண்ணி அகிலாண்டேஸ்வரி தாயாரை வழிபாடு பண்ணிட்டு இந்த கோவில்ல கொஞ்ச நேரம் உட்காருங்க. நிறைய இடம் இருக்கு. ஏதாவது ஒரு பிரகாரத்துல கொஞ்ச நேரம் உட்கார்ந்து கண்ணை மூடி இந்த கோவில்ல நீங்க தியானம் பண்ணி பாருங்க. அவ்வளவு அற்புதமான சக்தி நமக்கு கிடைக்கும். எம்பெருமான் இங்கே எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த கோலத்தை காண தேவாதி தேவர்களும் வந்து தவம் பண்ணி இந்த பெருமாளை வழிபாடு பண்றாங்களாம். அம்பாள் பூஜை செய்கிற போது அந்த பூஜையை பார்க்கறதுக்கு அவ்வளோ பேரும் காத்திருந்து அம்பாளை வழிபாடு பண்றாங்க அப்படிங்கிறது இந்த ஆலயத்துக்கே உண்டான ஒரு தனிப்பெரும் சிறப்பு. பஞ்சபூத தலங்கள்ல நீர் தத்துவமாக சிவபெருமான் எழுந்தருளி அருள் புரியக்கூடிய இந்த அழகான ஜம்புகேஸ்வர சுவாமி ஆலயத்துக்கு ஏற்கனவே நீங்க போயிருக்கிறீங்க அப்படின்னா உங்களுடைய சிவானுபவத்தை கண்டிப்பா எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்ச அம்பாள்ல இங்க இருக்கக்கூடிய அம்பாளும் ஒண்ணு. இப்போ சுவாமி பிடிக்காதா அப்படின்னு கேட்கக்கூடாது. கண்டிப்பா சுவாமியும் ரொம்ப பிடிக்கும். ஆனா எப்போதுமே நமக்கு அம்பாள் மேல ஒரு ஈர்ப்பு இருக்கும் இல்லையா? அதுல இங்க இருக்கக்கூடிய அம்பாள் ஒரு அதிசக்தி வாய்ந்த அம்பிகையாகவே நமக்கு காட்சி தருகிறாள். ஆனா அந்த அம்பாள் யாரை ரொம்ப விரும்புகிறாள்? அதுதானே முக்கியம், சுவாமிய. பஞ்சபூத நாயகராக விளங்கக்கூடிய பெருமான் இந்த ஆலயத்துல அழகா ஜம்புகேஸ்வரர் என்ற திருநாமத்தோடே நமக்கு எழுந்தருளி அருள் புரிந்து கொண்டிருக்கிறார். இந்த அழகான பெருமாளை வழிபட்டு எல்லா நலனையும் நாம பெற்று மகிழலாம். இன்றைய 2வது நாளினுடைய
திருப்பாவை, திருவெம்பாவை, பாசுரம் என்ன அப்படிங்கிறத இப்ப பார்த்துட்டு வருவோம். பாசம் பரஞ்சோதிக்கு என்பாய் இராப்பகல், நாம் பேசும் போது எப்போதும் இப்போதார் அமளிக்கே, நேசமும் வைத்தனையோ நேரிழையாய் நேரிழையீர், சீச்சி இவையும் சிலவோ விளையாடி, இயேசுமிடம் ஈதோ விண்ணோர்கள் ஏத்துதற்கு, கூசும் மலர்பாதம் தந்தருள வந்தருளும், தேசன் சிவலோகன் தில்லை சிற்றம்பலத்துள் ஈசனார்க்கு அன்பர்யாமாரேலோர் எம்பாவாய். பையத்து வாழ்வீர்காள் நாமும் நம் பாவைக்கு, செய்யும் கிரிசைகள் கேளீரோ பார்க்கடலுள், பையத்துயின்ற பரமன் அடிபாடி, நெய்யுண்ணோம் பாலுண்ணோம் நாட்காலே நீராடி, மையிட்டு எழுதோம் மலரிட்டு நாம் முடியோம், செய்யாதன செய்யோம் தீக்குறளை சென்று ஓதோம், ஐயமும் பிச்சையும் ஆந்தனையும் கை காட்டி, உய்யுமாறு எண்ணி உகந்தேலோர் எம்பாவாய். இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உற்றார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க. நம்முடைய ஆத்மஞான மையம் யூடியூப் சேனலை இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கண்டிப்பா பண்ணிக்கோங்க. மீண்டும் மார்கழியினுடைய 3வது பதிவில் நாளை உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் கூறி விடைபெறுவது திருமுருகவள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி. நன்றி, வணக்கம்.